போச்சே போச்சே என்ன பண்ணுங்க ஐயோ போச்சே சார் இல்ல சார் தூங்கிட்டா சார் அப்பா விட்டு பணத்தை நான் காணாமடா ஐயோ பையன் காண சார் பாருங்க சார் நீங்களே போச்சு என் பொருள் ஃபுல்லா போச்சு என்ன சார் அமுத்தி உடைச்சு போட்டு இதுனா கலைமாமணி அவனா காணா சார் எல்லாமே காணா வீட்டோட நிலைமையை பாருங்க எப்படி வீடு கிடக்கு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க நான் இன்னைக்கு நைட்டு தண்ணி தான் சார் ஆகணும் வேற வெளியில போய் எனக்கு ரோட்ல போய் படுக்க முடியாது பணத்தை காணாமே பணத்தை காணா உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தது 2யுமே தூக்கிட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த நடிகர் கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயில் கிருஷ்ணாநகர் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 20,000 ரூபாய்க்கு ரமேஷ் என்பவரின் வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். சென்னையில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து வாடகை வீட்டில் தங்குவார். இந்த நிலையில் கஞ்சா கருப்பு மீது வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் மதுரவாயில் காவல் நிலையத்தில் ஆன்லைன் வாயிலாக புகார் ஒன்றை கொடுத்தார். அந்த புகாரில் கஞ்சா கருப்பு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கஞ்சா கருப்பு மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தனது வீட்டில் இருந்த பொருட்களை உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர்கள் திருடியுள்ளதாக நடிகர் கஞ்சா கருப்பு பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். நான் என்னத்த சொல்றேன், நான் பணம் கொடுத்துட்டேன், அவர் பைண்டாப்பில் பணம் கொடுக்கலின்னு சொல்கிறாரு. நான் மொத்தமாக வந்து அப்பப்போ கேஷ் ஐட்டமாக வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. இது போக அவர் ரொம்ப நாள் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் அதுக்காகத்தே அவருக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட சாவி இருக்குது, பெட்ரூம்பை உடைச்சி சாமி ரூம்பை உடைச்சி எங்கள் அப்பா படத்தை உடைச்சி கலைமாமணி அவார்டு கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் கொடுத்தது 2 பேரும் அவங்க கையால் நான் வாங்கியிருக்கேன். அந்த அவார்டை காணா, உள்ள ரேஷன் கார்டை காணா, ஆதார் கார்டை காணா, அதே மாதிரி பேங்க் செக் புக்கை காணா. ஃபேமிலியாக தான் இருந்தீங்களா? ஆமாம், ஃபேமிலியாக தானே இருந்தேன். நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். இல்லை என்னமோ நான் பார் வச்சு நடத்துறது மாதிரி உள்வாடகைக்கு விட்டோம்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு. உள்வாடகைக்கு என் வீட்டை நான் எப்படி விடுவேன்? என் பொருள் காணாமல் போச்சுல்ல, எனக்கு தானே இப்போ குத்துது, நான் தானே கத்துறேன், எனக்கு துடிக்குது இல்லை. 1000 இருந்தாலும் தவிர்த்து விட்ட பொருளாக இருந்தாலும் கேட்காம எடுக்கக்கூடாதுங்க. நம்ம சொல்லாமல் இல்லாமல் போகிறது தப்பு இல்லையா? வெள்ளை அடிக்கிறவங்க வேலை பார்த்துருக்காங்க, எடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு அகர் பீஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. இது ஃபுல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? ரோட்லேயே போய் படுக்கிறது? தான் வசிக்கும் வாடகை வீட்டின் கதவை காவல்துறையினர் மற்றும் செய்தியாளர்கள் முன்னிலையில் நடிகர் கஞ்சா கருப்பு திறந்து ஆய்வு செய்தார். அப்போது கலைஞர் மற்றும் ஸ்டாலின் கைகளால் வாங்கிய கலைமாமணி விருதை காணவில்லை என அவர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இதை வீட்டின் உரிமையாளர் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து திருடியதாகவும் உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தது 2யுமே தூக்கிட்டாங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை, மானக்கேடாயிருச்சு. மேற்கொண்டு வீட்டின் உரிமையாளர் வைக்கும் குற்றச்சாட்டுகள் முழுவதும் பொய் எனவும் தன்னிடம் அதற்கான ஆதாரம் உள்ளது எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தனது வீட்டின் உரிமையாளர் மீது வைத்துள்ளார்.